தேசிய அளவில் என்ன பார்வை இருக்குது? நீங்கள் வந்து 2 தேசிய கட்சி வேணாம், நீங்கள் இந்த வாக்கு சதவீதங்களை பார்க்குறீங்களா? நிறைவு கருத்தாக உங்கள்ட்ட எடுத்துக்கிறேன். நான் ஷானவாஸோட நிறைவு செய்கிறேன். வேறு இதில் மாற்று கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் தமிழ்நாட்டில் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். எஸ் இல்லை, அதாவது தேசிய கட்சிகளை பொறுத்தவரையில் நாங்கள் சமதூரத்தில் தான் வச்சு பார்க்குறோம். ஏன்னா 2 தேசிய கட்சிகளுமே உங்களுக்கு நன்றாக தெரியும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், எப்பொழுதுமே தேசிய கட்சிகள் முதலில் தேனாக பேசுவார்கள், பிறகு தேளாக கொட்டுவார்கள் என்று சொல்வார்கள். எனவே எங்களை பொறுத்த 2 பேருமே அவங்களோட ஆட்சிக்கு வந்தாலும், எந்த தேசிய கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, எங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இப்போ நாங்கள் 2 பேரும் தூரமாக நிற்கிறோம். அதாவது இப்போ வந்து இப்போ எங்களுடைய பொதுச் செயலருடைய முழக்கம் என்னன்னு சொன்னால், அதாவது தமிழ்நாடு உரிமை மீட்போம், தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம் என்கிற அந்த உரிமையோடு தான் நாங்கள் இருக்கிறோம். யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நாங்கள் எங்களுடைய மாநிலத்தினுடைய உரிமைக்காக, தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக உரிமைக்காக நாங்கள் அதிமுக வாக்காளர்கள் அல்லது திமுக எதிர்ப்பு வாக்குகள் மாறும்னு ஒரு பார்வை வச்சாங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது அந்த கருத்துல எப்படி பாக்குறீங்க? உடன்படுறீங்களா, மறுக்கிறீங்களா? உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? அதை நான் நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். எஸ், அது இல்லை, அது மாறுதலுக்கான வாய்ப்பே இல்லை. அதான் எங்கள் சார்பில் வந்து சாணவாசே பேசிட்டார், அதுக்கு பதில். அதனால் அந்த மாதிரி எங்களுடைய கட்சியை எளிதாக வந்து இது பண்ண முடியாது, கமெண்ட் பண்ண முடியாது. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நிலையில் எங்களுக்கு நாடாளுமன்றத்தில் வந்து எங்களுக்கு ஒரு சீட்டு கூட இல்லை. ஆக இந்த தேர்தலை பொறுத்தவரையில் எத்தனை இடங்கள் நாங்கள் வெற்றி பெற்றாலும் எங்களுக்கு லாபம். ஆனால் அதே சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எத்தனை இடங்களிலே அவர்கள் தோற்றாலும் அது அவருக்கு நஷ்டம். எனவே எங்களை பொறுத்தவரையில எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதாவது எங்களுக்கு 1/3 மேல சீட்டு ஜெயிச்சாவே எங்களுக்கு நல்ல பெரிய ஒரு வெற்றின்னு நாங்கள் கருதுறோம். எனவே நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பார்கள். தமிழ்நாட்டு உரிமைக்காக எங்களுடைய இயக்கம் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு உரிமைக்காக குரல் கொடுக்கிற அந்த வாய்ப்பை மக்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். ஜூன் 4ஆம் தேதி மக்கள் யார் எங்கெங்க எவ்வளவு அளவில் வச்சிருக்காங்கிறது நம்ம பார்க்க போறோம். ஷானவாஸ், இனிமே தான் எங்க பாய்ச்சலை பார்க்க போறீங்க அடுத்தடுத்த ஃபேஸ்ல அப்படிங்கிறார் ஆச்சாரி. நிறைவு கருத்தோட மோடி வந்து காங்கிரஸை பார்த்து என்ன சொன்னார்? நான் பரிதாபப்படுகிறேன், இவங்க வந்து இந்த முறை கேலரியில தான் இருந்து நாடாளுமன்றத்தை பார்க்கணும், அந்த இடத்துக்கு தள்ளப்பட்டுருவாங்க, எதிர்கட்சியாக கூட அந்த எதிர்கட்சி இருக்கையில கூட அவங்க இருக்க முடியாத இடத்துக்கு போயிடுவாங்க, பரிதாபப்படுகிறேன்னு சொன்னவர் தான் இந்தியா கூட்டணிக்கு இந்தியான்னு ஒரு பேர் வச்சோன்னா அவ்வளோ பதறினார். பரிதாபப்படுறேன்னு சொன்னவர் தான் இன்னைக்கு வந்து டெல்லியில், ஹரியானாவில், பஞ்சாபில், குஜராத்தில் கெஜ்ரிவாலே களத்தில் இல்லாமல் எதிரியை களத்தில் சந்திக்கிறதுக்கு துணிவு இல்லாமல் பிடிச்சி சிறையில் வச்சுக்கிட்டு களத்துக்கு போயிருக்காரு. அப்போ ஜார்க்கண்டில் வந்து எதிரியை களத்தில் சந்திக்க துணிவு இல்லாமல் சிறையில் வச்சுக்கிட்டு களத்துக்கு போகிறாரு. அதே சமயம் அதுபோன்று பல வழக்குகளை கொண்டிருக்கிற இவரோடு அணி சேர்ந்திருக்கிறவங்களெல்லாம் கூட்டணி சேர்த்துட்டு களத்துக்கு போகிறாரு. வாரிசு அரசியல்னு எதிர்கட்சிகளை பார்த்து சொல்கிறாரு, பூரா வாரிசையும் கூட சேர்த்துட்டு களத்துக்கு போகிறாரு. அப்போ இப்படி அவருடைய பலவீனம் தான் வெளிப்படுது. எதிர்கட்சிகளே இல்ல, நான் இறக்கப்படுறேன், பரிதாபப்படுறேன்னு சொன்னவர் ஏன் இவ்வளவு பதற்றமாகறாரு? அப்புறம் வந்து நீங்க ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர்லாம் சொன்னாங்க, இப்பதானே ஜெயிச்சு காட்டினோம்னு. என்ன எவ்வளவு ஜெயிச்சிருக்கீங்க? நெக் டு நெக் ஃபைட் கொடுத்திருக்கு. நீங்க காங்கிரஸ் இல்லை என்று சொல்லியிருக்கீர்கள், காங்கிரஸே இல்லை, நான் பரிதாபப்படுற இடத்துல இருக்குங்கிற காங்கிரஸ் உங்களுக்கு ஃபைட் அவ்வளவு டஃப் ஃபைட் கொடுத்திருக்காங்க. ஓரிரு வாக்கு விழுக்காடு வித்தியாசம் தான், பெரிய வாக்கு விழுக்காட்டு வித்தியாசம். அதில் பாதாளத்தில் காங்கிரஸ் போய் தோல்வி அடையல. அதுக்கு பிறகு நடந்த இடைத்தேர்தல் நீங்க சொன்ன மாதிரி வெற்றியும் பெற்று காட்டியிருக்கிறது இந்தியா கூட்டணி. பல மாநிலங்கள்ல, வட மாநிலங்கள்ல கூட காங்கிரஸே இல்லைன்னு நீங்க தெலுங்கானால 10 நாள் முன்னாடி வரைக்கும் காங்கிரஸ் தான் ஆட்சி பிடிக்கணும் யாராவது சொன்னாங்களா? அப்ப எப்படி மக்கள்கிட்ட வந்து ஒரு உள்ளூர காங்கிரஸுக்கான ஏற்பு இருக்கிறது என்பதற்கு பல மாநிலங்கள் சாட்சியா இருக்குது. கர்நாடகா சாட்சியா இருக்குது, இப்பதான் ஆட்சியை பிடிச்சாங்க. ஹிமாச்சல்ல இவங்களுடைய ஹார்ட்கோர் பெல்ட் ஹிந்தி லேண்ட்லயே அங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. நீங்க அந்த ஆட்சியை குறுக்கு வழியில போய் கவுக்க நினைச்சீங்க, அதுவும் முறியடிக்கப்பட்டிருக்குது காங்கிரஸால. அதனால காங்கிரஸை குறைத்து மதிப்பிட முடியாது. இன்னைக்கு ராகுல் காந்தி உட்கார்ந்து ரோட் ஷோ காட்டல, அவர் உண்மையிலேயே களத்துல போய் மக்களை சந்தித்து மக்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டு, இந்த தேர்தல் அறிக்கை பெரிய ஒரு இம்பாக்ட்டுங்க. ஓகே, அப்ப ஆனா அது வாக்கு சதவீதமா அது ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படிங்கறத கேட்கிறேன். இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பகுதிகளில் 60% அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய அதே ஆவரேஜ் இருக்கு.
தேர்தல் வேலையை காங்கிரஸ் வந்து பிஜேபி பாக்குற மாதிரி பார்த்தா பிஜேபியை வெல்றது ரொம்ப எளிது. சரி, அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்க. இன்னைக்கு கெலாட்டுக்கு என்ன சிக்கல் இருக்குது நீங்க பேசப்பட்டிருக்கு. கெலாட்டுக்கு என்ன சிக்கல் இருக்குது, அவரு பைலட்டுக்கு என்ன சிக்கல் இருக்கு. அப்ப அவங்கள நிரூபிக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அதனால இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த தேர்தல். பாரதிய ஜனதா கட்சி தோற்று கொண்டிருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அவர்களே வேட்பாளராக அறிவித்த 36 பேர் நாங்கள் எம்பியாக நின்றால் தோற்று விடுவோம் என்று குஜராத் உட்பட அனைத்திலும் இருந்து விலகி ஓடி இருக்கிறார்கள். 28 கட்சிகளை கொண்ட என்டிஏ இன்றைக்கு வெறும் 11 கட்சிகளோடு களம் கண்டு கொண்டிருக்கிறது. எனவே தெளிவாக சொல்லுகிறேன், பாரதிய ஜனதா கட்சி தன் களத்தை இழந்து கொண்டிருக்கிறது, தளத்தையும் இழந்து கொண்டு. 400ன்ற எண்ணிக்கை இப்ப அவங்க சொல்றதுல இப்ப வேற சின்னதா திசை மாற்றம் நடக்குதுன்னு அவங்களே ரியலைஸ் பண்றாங்கன்னு பார்க்கணுமா? ரொம்ப சுருக்கமா இல்ல சார், 400 என்டிஏ வந்துரும்ன்றது தான் அவர் நம்புறாங்க. ஏன்னா ஒரு மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் போயிட்டு ஒரு சூழல் இருக்கிறாருன்னா ஒரு 300 மைண்ட் கேம் இல்ல சொல்லிட்டே இருக்காங்க. ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இட்ஸ் மைண்ட் கேம். அதுக்கப்புறம் யாரும் வந்து பாஜக ஆட்சி அமைக்குமா அமைக்காதான்ற பேசவே இல்லை. 370 வந்துட மாட்டாங்க. இப்ப அவங்க எல்லாமே 200 தாண்ட மாட்டாங்க. நீங்க தமிழ்நாட்டுல ராகுல் காந்தி சொல்லுகிறார் 150. அதெல்லாம் சொல்லிக்கலாம், பட் கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படி இல்லைங்க. நான் 370 வருவாங்க சொல்ல மாட்டேன். அடுத்த ஃபேசஸ்ல வாக்கு பெர்சன்டேஜ் கூட 50 கிட்ட வருவாங்கன்றது என்னோட அபிப்பிராயம். அந்த narrative வந்து யாருமே nobody fell for it. இப்ப ரேவந்த் ரெட்டி சொல்றாரு 214 to 240ங்கறாரு. ராகுல் காந்தி வந்து 180ங்கறாரு. முக ஸ்டாலின் வந்து 200 கிட்ட அப்படிங்கறாரு. அப்ப பல தலைவர்கள் சொல்றது வந்து இந்த 400 வந்து அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஏன்னா இப்ப நேரடி போட்டியை காங்கிரஸ் குறைச்சிருக்கு. பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ்னா ஸ்ட்ரைக் ரேட் பிஜேபிக்கு அதிகம், பிஜேபி வெர்சஸ் மாநில கட்சிகள்னா மாநில கட்சிகளுக்கான வெற்றி அதிகம்னா இப்ப அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க எடுத்திருக்காங்க தானே. இப்போ நேரடியான போட்டிகள் பாத்தீங்கன்னா நீங்க மத்திய பிரதேசோ, ராஜஸ்தானோ, குஜராத்தோ, இமாச்சல் பிரதேசோ, இது உத்தரகாண்டோ, இங்கெல்லாம் காங்கிரஸ் தான் உங்களுக்கு நேரடி போட்டி, வேற யாருமே கிடையாது. ரைட், வேறவர் அந்த இல்லாத இடத்துல ஒன்றும் இல்லை. இப்போ இவர் கூட சொன்னாரு கேஜ்ரிவால் இவங்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. பஞ்சாப்ல எங்க சேர்ந்தாங்க? தனித்தனியா தான் இருக்காங்க. சோ அந்த இந்தி கூட்டணி ஒண்ணா சேர்ந்து தனித்தனியா நிக்கிறதுன்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதுல ஒரு பிரச்சனை இல்ல. கூட்டணியா இல்ல, கூட்டணியா இல்ல. எது சார் ஒரே ஒரு தகவல், கேரளால அப்படி நிக்கிறதுக்கு விஜயன் அழகா பதில் சொன்னாரு. நாங்க 2 பேரும் சேர்ந்து நிக்கலாம், சேர்ந்து நின்னா பிஜேபி 2ன்னு சொல்லிடுவாங்க, 2வது இடம் சொல்லிடுவாங்க. அந்த 2வது இடத்தை கூட கொடுத்துட கூடாதுன்னா நாங்க 2 பேரும் தனித்தனியா சமாளிப்பு தான். அதுதான் தெரியும், அது வேற ஒண்ணும் கிடையாது, சமாளிப்பு தான். அதெல்லாம் அடுத்தடுத்த ஃபேசஸ்ல பார்க்கலாம் அப்படின்றீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்ற விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.